நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின்படியே ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு முடிவை இந்த நாளிலே தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தெய்வமே அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற பாருங்க, உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நீ என் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அது உன்னை ஸ்திரப்படுத்தும், அது உன்னை ஆசீர்வதிக்கும், அது உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது என்று சொல்லி இந்த காலை வேளையில அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை திடப்படுத்துங்கப்பா, என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு என்று சொன்னார் அல்லவா. அது நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு அது எதுவாயிருந்தாலும் அந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே ஒரு முடிவை அவர் நிச்சயமா இந்த நாளிலே தருவார். அதை தரும்படியாய் அவர் நம்மேல நினைவுகளை வைத்திருக்கிறாரா. ஒருவேளை அந்த உலகத்துல கூட மனிதர்கள் இதை செய்வேன் சொல்லி சொல்றவங்க கூட மறந்துருவாங்க. நான் அப்படி சொன்னனா அப்படின்னு கேக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அவர்கள் சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை, என்ன காரியத்துக்காக நீ எதிர்பார்த்திருக்கிறாயோ அந்த முடிவை நான் உனக்கு தரும்படியா உன்னுடைய பேரில நான் அதை நினைவாக இருக்கிறேன், நினைத்திருக்கிற நினைவுகளே அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல. அது ஒருபோதும் நம்முடைய வாழ்விலே தீமைக்காகவே இருக்காது. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். காலை வேளையிலே அந்த தீமைக்கல்லாமல் சமாதானத்துக்கு ஏதுவான இந்த நினைவுகளை நம்முடைய ஆண்டவர் நம்மேல வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் நிச்சயமா இந்த நாளிலே நாம் விரும்புகிற காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறது அல்லவா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, அவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி நம்ம மேல ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியா இந்த காலை வேளையிலே அவர் நம்ம மேல் நினைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை, அவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம் வாழ்விலே ஒரு நாளும் அது வெட்கப்படுத்தாது. அவர் நம்முடைய வாழ்விலே செய்கிற அனைத்து காரியங்களும் நன்மைக்கே என்று சொல்லி அதை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அவருக்கேற்ற பாதையில நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வசனத்திலே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிற, ஆண்டவரே நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போகட்டப்பா. ஆனா நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாதப்பா. நீங்க மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அவர்கள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நினைத்து அவர்களுக்கு நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வாழ்விலே ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை சரியான வேளையில செய்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒரு முடிவை கொடுக்கும்படியா இந்த காலை வேளையிலே நினைத்திருக்கிறார். அவர்கள் பேரில ஒரு நினைவை வைத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீ அவரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்துல எத்தனையோ பேர் அவரை நம்பி
அவரை நோக்கி கூப்பிட்டு வெட்கப்படாதிருந்தார்கள். அவரை நோக்கி கூப்பிட்டு தீமைகளுக்கு விலக்கப்பட்டிருந்தார்கள் அல்லவா? அந்த காலை வேளையிலே அந்த தெய்வத்தை நாம் நம்பிக்கையோடு கூப்பிடுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையான முடிவுகளை தந்து அவர் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துவா, இன்னும் ஸ்திரப்படுத்துவா. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவா. இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்வா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுனீங்களேப்பா, அது எங்க கைகளிலும் எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய சிந்தனைகளிலும் நாங்க பார்க்கிற இடங்கள் எல்லாம் அத நினைக்கும்படியா எங்களுடைய சிந்தனைகளை பலப்படுத்துங்கப்பா. நீங்க எங்க வாழ்வில எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்து முடிப்பீங்க என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. பிரியமானவர்களே,